வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிற இடத்த வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்ம ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டோம். இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம எல்லாருக்கும். அதனால நம்ம தோட்ட வீடியோலாம் இப்போ கொஞ்சம் எடுக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குது. எனக்கு குக்கிங் நல்லா வரும், நல்லா பண்ணுவேன் நான் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ நல்லா சமைக்கிறேன்னு. அப்படி நான் சமைக்கக்கூடிய ரொம்ப என்னுடைய பையனுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சட்னி வகையும் ஒரு இட்லி பொடி வகையும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸிங்க. அதாவது இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னுடைய பையன் 2 இட்லியோ 3 இட்லியோ அதிகபட்சம் சாப்பிட்டாப்புல. ஆனால் நான் அந்த சட்னி அரைச்சேன்னு பார்த்துக்கோங்களேன், அவருக்கு ஒரு எப்படி சாப்பிடாருன்னே சொல்ல முடியாது. இட்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு அந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இட்லி பொடி பண்ண போகிறோம். இட்லி பொடிக்கு தேவையானது பாருங்கள், மெயின் பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை தாங்க இதனுடைய மெயினே. நம்ம இட்லி பொடினாலுமே நிறைய நம்ம பருப்புகள்லாம் போட்டு வறுத்து அதை வச்சு தான் நம்ம இட்லி பொடி பண்ணுவோம். இது வெறும் பொட்டுக்கடலை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக. அதுக்கு தான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, வாசனைக்காக கருவேப்பிலை, அதேமாதிரி பூண்டு, சால்ட்டு தேவையான அளவுக்கு. நம்ம காரமும் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். நாங்கள் கொஞ்சம் காரமே அதிகமாக சாப்பிடுவோம், சுள்ளுன்னு சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் காஞ்ச மிளகா அதிகமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க இந்த இட்லி பொடிக்கு தேவையான ஐட்டமே. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு மட்டும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். இருங்க, இதை முதல்ல நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டும் நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துருவோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் இட்லி பொடியை கலந்து தோசையாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக இட்லி பொடி சாப்பிட்றதுக்கும் இது நீங்கள் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் அரைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிற இட்லி பொடி அவ்வளோ விரும்ப மாட்டீங்க. ரொம்ப ஈஸியும் கூட, டக்குன்னு அரைச்சிடலாம். உடனே நம்ம டேபிளில் தோசையை வச்சுட்டு கூட நம்ம இந்த இட்லி பொடியை அரைச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொரகொரப்பாக தான் அரைக்கணும். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மிக்ஸி மூடி திறந்ததுமே எனக்கு வாசனை அவ்வளோ கமகமன்னு வருதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பாக இருக்கணும். நம்ம இதை இதான் கரெக்டான ஒரு பக்குவமாக அரைச்சிருக்கிறேன். இதேமாரி நீங்கள் அரைச்சி நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்து இது இட்லி பொடியை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், முக்கியமானதே புதினா தாங்க. இந்த சட்னிக்கு முக்கியமானது புதினா தான். இந்த புதினா பச்சையாகவே நம்ம இந்த சட்னியில் போட போகிறோம், வதக்கிலாம் போடலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த சட்னி அரைச்சோன்னா போதும், அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு இட்லி தோசை ரெண்டுத்துக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் புதினா, தேங்காய், பச்சை மிளகாய் இன்னும் கூட ஒன்று வைக்கலாம், என்கிட்ட இல்லை, 2 தான் இருக்குது. அதனால் நான் 2 வச்சுருக்கேன். நம்ம எல்லாருமே நம்ம தேவையான காரத்தை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி, தேவையான அளவு உப்பு, வெங்காயம். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சீக்கிரமாக அரைச்சி முடிச்சிடலாம் அந்த சட்னி. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள்,
எவ்வளோ ஈஸியாக அரைச்சாச்சு பாருங்கள் சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக அரைக்கக்கூடிய சட்னி இது. இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள் தாளிச்சிட்டேன். கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சாச்சு. தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி இந்த சட்னியும் சரி அந்த இட்லி பொடியும் சரி செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. இந்த மாதிரி தான் சட்னி அரைப்பீங்க, அந்த மாதிரி தான் இட்லி பொடியும் அரைப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்போது இட்லி பொடியும் இந்த சட்னியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் மாடி தோட்டத்துக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே ஆதரவு கொடுக்குறீங்க. அதேமாரி குக்கிங்க்கும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. என்னுடைய சமையல் வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ மாடி தோட்டம் என்ன சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சமையல் வீடியோவை. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.